போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNPSC அதே போல் TNUSRB, ஃபாரஸ்ட் கார்டு, RRB எல்லா விதமான தேர்வுக்கும் யூஸ் ஆகக்கூடிய, ரொம்ப முக்கியமாக TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் A, குரூப் 4 தேர்வுகளுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஃபிசிக்ஸ் புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சேனலில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் A, குரூப் 4 தேர்வுகளுக்கு ஃபிசிக்ஸ் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய பாடங்களை தொகுத்து உங்களுக்கு SCERT புக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கூட நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதற்கான ஒரு சின்ன அப்டேட் தான். ஃபிசிக்ஸ் புக் வந்து இன்றைக்கி வந்துடுச்சு, சரிங்களா? அதே போல் பயாலஜி, கெமிஸ்ட்ரி அடுத்தடுத்த நாட்களில் வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் 6ஆம் தேதி ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு நம்ம டிஸ்பேச் பண்ண போகிறோம். இந்த புத்தகத்தை பற்றி நான் அப்டேட் பண்ணிடுறேன், சரிங்களா? என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன். அதே போல் புத்தகம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இங்கே புக்லேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்கோம். 8681859181 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு புக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் என்னென்ன புத்தகங்கள் அவைலபிள் இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி. அதே போல் உங்களுக்கு சயின்ஸில் 3 புத்தகங்கள், சோசியல் சயின்ஸில் 5 புத்தகங்கள், டோட்டலாக 8 புக்ஸ் வந்து இப்போ ரெடியாக இருக்குது, சரிங்களா? ரெடியாக இருக்குன்னா இப்போ சயின்ஸ் வந்து போயிட்டுருக்கு. டிசம்பர் 6, சரிங்களா? டிசம்பர் 6ஆம் தேதி 8 புக்குமே அவைலபிள் இருக்கும். இப்போ ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு நம்ம 6ஆம் தேதி டிஸ்பேச் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இண்டெக்ஸ் இருக்கும். உங்களுக்கு டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் ஏற்கனவே தமிழ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதே போல் தான் இங்கிலீஷும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் உங்களுக்கு 36 பாடங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். இல்லை கடைசி 2 பாடங்கள் பார்த்தீங்கன்னா 11th 12thலையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது தேவைப்படும் அப்படின்றதால அதையும் அப்டேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு பேப்பர் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். புக் வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு கைட் மாதிரிலாம் இருக்காது. பேப்பர் குவாலிட்டி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5 புக்ஸ் வாங்கியிருப்பீங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எழுதி படிக்கலாம், அந்தளவு வந்து புக்கு குவாலிட்டியாக இருக்கும், சரிங்களா? சமச்சீரோடைய புக் குவாலிட்டியில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிளாக் அண்ட் ஒயிட் தான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன யூனிட் அப்படின்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒர்க் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஏற்கனவே புக்கு வாங்கினவங்க சயின்ஸ் புக் வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. 5 புக்ஸ் வாங்கியிருப்பீங்க இல்லையா? சயின்ஸ் புக் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே போல் கெமிஸ்ட்ரி வந்த பிறகு, பயாலஜி வந்த பிறகு நான் அப்டேட் பண்ணுறேன். டோட்டலாக 3 புத்தகம் வந்த பிறகு 6ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி டிஸ்பேச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், சரியா? ஸோ புக்கோட டோட்டல் பேஜஸ் நான் ஷோ பண்ணுறேன், ஒரு நிமிஷம். டோட்டல் பேஜஸ் வந்து 425 பேஜஸ் இருக்கும். 424, 425, சரிங்களா? 425 பேஜஸ் இருக்கும். பின்னாடி ஒரு பேஜ் எம்டி பேஜ் இருக்கும். அதே போல் முன்னாடி பார்த்தீங்கன்னா பேஜ் இதெல்லாம் வந்து கவுண்டில் வராது, சரிங்களா? அப் டு சிலபஸ் வரையும் கவுண்டில் வராது. இங்கே இருந்தால் பேஜ் நம்பர் 1 ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசன் ஆரம்பிக்கும் போது தான் பேஜ் நம்பர் 1 ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? அதுக்கு மாதிரிலாம் பேஜ் நம்பர் போட்டுக்க மாட்டோம், சரிங்களா? இண்டெக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து புத்தகம் பற்றிய அப்டேட். ஸோ புக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க, நான் TNPSCக்கு படிக்கிறேன் சார், குரூப் 1, குரூப் 2, குரூப் A, குரூப் 4 எக்ஸாம் நிறைய பேர் வந்து குரூப் 4க்கு யூஸ் ஆகும்னு தாராளமாக நீங்கள் குரூப் 4க்கு யூஸ் பண்ணால் 100% உங்களுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? சயின்ஸ் வந்து எல்லா விதமான தேர்வுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 வரையும் எல்லா பாடங்களையும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஃபிசிக்ஸும் சரி, கெமிஸ்ட்ரியும் சரி, பயாலஜியும் சரி, சரிங்களா? ஸோ புத்தகம் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் லிங்க்ல இருக்கக்கூடிய கூகுள் பே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.